Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 4, atomic structure. Last class I taught atomic theories proposed by John Dalton, Thomson and Rutherford. Today I am going to continue the topic subatomic particles. The discoveries made during the 20th century proved that atoms of all elements are made up of smaller components, electron, proton and neutron. An electron from hydrogen atom is no different from electron of a carbon atom. In the same manner, protons and neutrons of all elements also have same characteristics. These particles that make up the atom are called as subatomic particles. Okay, இந்த paragraphல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா subatomic particles. What are the subatomic particles? Proton, neutron and electron. Okay, what is meant by subatomic particles? The particles present in an atom is called the subatomic particles. 20th century ல தான் ஆட்டத்தை ஃபர்தரா டிவைட் பண்ணி 3 எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்ம சொல்றோம். அந்த 3 particles வந்து எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இப்போ பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 6th இருக்கக்கூடிய கார்பன் அந்த எலமெண்ட்டையும் எடுத்தோம்னா இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரான் எப்போவுமே எல்லா எலமெண்ட்டோடைய எலக்ட்ரான்ஸும் சேம் கேரக்டரிஸ்டிக். அதே மாதிரி புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இது எல்லாமே எல்லா ஆட்டத்துக்கும் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? Proton, neutron and electron, these particles is called as subatomic particles. Okay, next topic, proton. First one, proton. The proton is a positively charged particle and it's located in the nucleus. Its positive charge is of the same magnitude as that of the electron's negative charge. Okay, ஒரு ஆட்டத்தோடைய சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸுக்குள்ளே தான் புரோட்டான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். இதோடைய கேரக்டருக்கு எப்படின்னா எலக்ட்ரானுக்கு அப்படியே ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜு, புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் டாபிக், நியூட்ரான். நியூட்ரான் வந்து எப்படி டினோட் பண்ணுறோம்? n, small n. Neutron is inside the nucleus. The neutron does not have any charge except in hydrogen plutonium. The nuclei of all atoms contain neutrons. Neutron இந்த நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டிக்கல். அப்போ நியூக்ளியஸுக்குள்ளே எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குது? There are 2 particles in the nucleus. What are the 2 particles present in the nucleus? Proton and neutron. அப்போ நியூட்ரானுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய புரோட்டான் மட்டும், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு மட்டும் நியூட்ரான் இல்லை. நியூட்ரான் இல்லாத ஒரே ஒரு எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். மிச்சம் இருக்க எல்லாத்துக்குமே நியூட்ரான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரான். நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரான். Electron denoted by small e. This is a negatively charged particle. Electrons revolve around the nucleus of the atom in specific orbits. The mass of an electron is negligible as compared to that of proton or neutron. Hence, the mass of an atom depends on the number of protons and neutrons in the nucleus. Okay, negatively charged particles, that is called the electron. எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸுக்கு அவுட் சைடில் ஆர்பிட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு வருது. ரிவால்வ் ஆகினா சுற்றிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ எப்படி நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்ல, சோலார் சிஸ்டத்தில் சென்டரில் சன், அந்த சோலார் சிஸ்டத்தில் ஆர்பிட்டில் நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகி வர மாதிரி, அப்படி அதே மாதிரி தான் அப்படியே சேமாக எங்கே அதோடைய ஷேப்பை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஆட்டத்தோட ஷேப்பை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சோலார் சிஸ்டத்தில் சென்டரில் சன் இருக்க மாதிரி ஆட்டத்தோடைய சென்டரில் நியூக்ளியஸ். அப்போ எலக்ட்ரான் எங்கே ரிவால்வ் ஆகுது? அதோடைய ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸ். இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக படிக்கும்போது ஒவ்வொரு ஆர்பிட்ஸுக்கும்
ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ வந்து எலக்ட்ரானுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்மால், நெக்லிஜிபிளாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணையில்? புரோட்டானையும் நியூட்ரானையும் கம்பேர் பண்ணையில் எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், protons and neutrons are the two types of particles in the nucleus of an atom. They are called nucleons. Okay, children, they are called the nucleons. They are called the nucleons. The total negative charge of all electrons outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. That makes the atom electrically neutral. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆட்டத்துடைய எலக்ட்ரான் எத்தனை இருக்குமோ அதே ஈக்குவலாக தான் என்ன இருக்கும், புரோட்டான்ஸும் இருக்கும். அப்போ புரோட்டானுடைய எலக்ட்ரானோட நம்பரும் ஒரு ஆட்டத்தோடைய எலக்ட்ரானுடைய நம்பரும் ஒரு ஆட்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய புரோட்டானுடைய நம்பரும் சேமாக இருக்கும். அதனால தான் அந்த ஆட்டம் நியூட்ரலாக இருக்குது, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே, இந்த பேஜில் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஓகே, there are 3 types of particles in the atom. These are called the subatomic particles: electron, proton and neutron. Proton வந்து positive charge, electron negative charge, neutron வந்து no charge. எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ புரோட்டான் எங்கே இருக்குது? சென்டரில் நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியூட்ரான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? அதுவும் நியூக்ளியஸில் தான் இருக்குது. அப்போ நியூக்ளியஸில் 2 particles இருக்குது, புரோட்டான் அண்ட் நியூட்ரான். These are called the nucleons. These are called the nucleons. Okay, children, we move to the next page. Charge and mass of subatomic particles. Particle 1, proton. Discoverer. Who discovered proton? Goldstein. Symbol P. Charge +1. Mass 1.6726 into 10 power minus 27. Electron. Who discovered electron? Sir John Joseph Thomson. So he is called shortly called J.J. Thomson. J.J. Thomson na electron discover பண்ணக்கூடிய scientist. Electron is denoted by E. Its charge is -1. Its mass is 9.1093 into 10 power minus 31. Next one, neutron. Neutron discovered by James Chadwick. Neutron discovered by James Chadwick. It is denoted by small n. Charge 0. Mass 1.6749 into 10 power minus 27. Okay, next topic, atomic number and mass number. ஒரு ஆட்டத்துக்கு அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 particles வச்சே நம்ம டினோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 3 particles, இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகே, the mass number and atomic number is very very important. Okay children, carefully listen. Atomic number and mass number. If all elements are made up of same type of electrons, proton and neutrons, how does a carbon atom differ from an iron atom? Further investigations led to the discovery that the number of protons inside the nucleus of an atom determines that element it is. For example, if the nucleus has only one proton, thus all such atoms are hydrogen atom. If there are 8 protons, then that atom is called oxygen. எல்லா எலமெண்ட்ஸுக்கும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே சேமாக தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ எப்படி நம்ம 118 எலமெண்ட்ஸும் இந்த ஆட்டம் வந்து ஹைட்ரஜன், இந்த ஆட்டம் ஆக்சிஜன், இந்த ஆட்டம் கார்பன் அப்படின்னு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டத்துக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய புரோட்டான்ஸோட நம்பரை வச்சு அந்த ஆட்டம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆட்டத்தில் ஒரே ஒரு புரோட்டான் ப்ரெசென்ட் ஆகியிருந்தா தட் இஸ் அ ஹைட்ரஜன் ஆட்டம். இன்னொரு ஆட்டத்தில் 8 protons வந்து ப்ரெசென்ட் ஆகிருதுன்னா அந்த ஆட்டம் வந்து என்னது? ஆக்சிஜன் ஆட்டம். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்?
ஆட்டத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய புரோட்டானுடைய புரோட்டான் எத்தனை புரோட்டான் இருக்குங்கிறத வச்சு என்ன சொல்லிடலாம், அது என்ன டைப் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் atomic number. Next one, atomic number. The number of electrons or protons in an atom is called the atomic number. It is represented by Z, letter Z. ஆட்டத்தோடைய என்ன சொல்கிறோம், இந்த அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்ங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ், ஒன்று எலக்ட்ரான் இல்லைன்னா ப்ரோட்டான், இது ரெண்டில் எதையாவது ஒன்றை கவுண்ட் பண்ணியே நம்ம அட்டாமிக் நம்பர் சொல்லிடலாம் ஈஸியாக. இதை இசட்டுங்கிற லெட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எது ஈஸி, ப்ரோட்டானையே கவுண்ட் பண்ணலாம். ப்ரோட்டானை கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் 1. அப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. இங்கே ஹீலியம் கொடுத்துருக்காங்க, ஹீலியம் வாட் இஸ் த number of proton 2. okay, அப்போ atomic number 2. next one, the next example oxygen, the number of proton is 8 in oxygen, so the atomic number of oxygen is 8. இப்போ உள்ள இருக்கக்கூடிய புரோட்டானையும் கவுண்ட் பண்ணி சொல்லலாம், இல்லை அவுட் சைடில் இருக்கக்கூடிய ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். எது நம்மளுக்கு ஈஸி, புரோட்டானை கவுண்ட் பண்ணுறது ஈஸி. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பரை ப்ரோட்டானை கவுண்ட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் த ஃபிகர்ஸ். த ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் ஹேஸ் 1 proton and which revolves 1 electron. It means that its atomic number Z is 1. In the heliumக்கு atomic number 2. Then atomic number of oxygen 8. okay, next we move to the next page. Next one, mass number. Atomic number or mass number or atomic mass. Mass number or atomic mass. இதை எப்படி denote பண்ணலாம், capital A. We have seen that the mass of an atom concentrated in its nucleus. From this we can get the atomic mass number. Mass number A is equal to the sum of the number of protons or the neutrons. அப்போ எப்படி டினோட் பண்ணலாம், ஏன்னு டினோட் பண்ணலாம். இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர். இப்போ இங்கே 2 பார்ட்டிகிள்ஸோடைய மாஸையும் ஆட் பண்ணணும். என்னென்ன பார்ட்டிகிள்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அப்போ அட்டாமிக் மாஸ் or mass number equal to number of protons plus number of neutrons. A equal to P plus N. Yeah, formula A is equal to P plus N. lithium ஆட்டத்தில் 3 protons 4 neutrons இருக்கு. அப்போ atomic mass number A equal to 3 plus 4 equal to 7. அப்போ லித்தியத்தோட atomic mass number 7. In sodium there are 11 protons and 12 neutrons. அப்போ atomic mass number 11 plus 12 equal to 23. Understand children? When writing the symbol of an element, its atomic number and atomic mass number are also written. For example, the symbol of hydrogen, carbon and oxygen as written as H11, C126, O168 representatively. ஆட்டத்தை டினோட் பண்ணும்போது நம்ம அப்சைடு ஒரு நம்பரும் டவுனில் ஒரு நம்பரும் ரைட் பண்ணுறோம். அப்போ அப்சைடில் வந்து என்ன நம்பர் ரைட் பண்ணுறோம், அப்பில் என்ன ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் நம்பர். டவுனில் வந்து என்ன ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? பிக்கர் நம்பரை அப்சைடும் ஸ்மாலர் நம்பரை டவுனில் ரைட் பண்ணுறோம். சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பிக்கர் நம்பரை அப்லையும் ஸ்மாலர் நம்பரை டவுன்லையும் ரைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சரி, அந்த பிக்கர் நம்பர்னு சொல்கிறது என்னென்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், தட் இஸ் கால்டு த அட்டாமிக் மாஸ் நம்பர்.
அந்த ஸ்மாலர் நம்பரை என்ன நோட் பண்ணுறோம், தட் இஸ் கால்டு த அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னால் என்னது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், how we calculate atomic number and mass number. Okay, thank you children.